வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். சனாதன தர்மம் பற்றிய டாபிக் தான் தமிழகத்தில் முக்கிய டாபிக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நார்த்தில் சனாதன தர்மம் அப்படின்னா ஹிந்து மதமா, சவுத்தில் சனாதன தர்மம்னா இன்ஈக்வாலிட்டியா. எப்படி? நார்த்தில் ஹிந்து மதமா, சவுத்தில் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு புதுசாக உருட்டியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? இதுக்கு பேர் தான் ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து அப்படிங்கிறது. அது எப்படி நார்த்தில் ஹிந்துயிசம் அப்படின்னும் சவுத்தில் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னும் எப்படி வேற வேறையாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. நியாயமாக பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசிய போதே ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த சிஎம் விஜய் எழுந்து கண்டிச்சிருக்கணும். சரி, சிஎம் கண்டிக்கலை அப்படின்னாலும் சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து உதயநிதியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னாவது சொல்லியிருக்கணும். எதுவுமே பண்ணலை. அது முடிஞ்ச உடனேயே டிவிகே எம்எல்ஏ முஸ்தபா, நாங்களும் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக வச்சுருக்கோம், சனாதனத்தை அழிக்க தான் நாங்களும் களமிறங்கியிருக்கோம் அப்படின்னு டிவிகே முஸ்தபா பேசுகிறாரு. இது முடிஞ்ச உடனேயே மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாரு? வி ஆர் நாட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ், வி ஆர் அகைன்ஸ்ட் ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இன்ஈக்வாலிட்டிக்கு எதிரானவங்க தான் நாங்களும். டிஎம்கே சொல்கிறாங்களே, எங்களுடைய கொள்கையிலையும் வித்தியாசம் இல்லை, நாங்களும் இன்ஈக்வாலிட்டிக்கு எதிரானவங்க தான் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு. சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட புத்தகத்திலே இருக்குது. தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிட்ட பாட புத்தகத்திலேயே சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறமும் இல்லை இங்கே சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் கிடையாது அப்படின்னு எதுக்காக உருட்டுறீங்க அப்படிங்கிறதான் பாஜக காரங்களுடைய கேள்வி. சரி, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நார்த் பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சனாதனம்னா ஹிந்துயிசம், சவுத் பெல்ட்டில் சனாதனம்னா இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு சொன்னீங்களே. அப்போது நீங்கள் சொல்லக்கூடியது சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு சொல்லக்கூடியது நார்த் பெல்ட்டில் இருக்கிறவங்களுடைய மனசை காயப்படுத்தும்ல. ஆக்சுவலாக சவுத் பெல்ட்டில் சனாதனம்னா இன்ஈக்வாலிட்டியெல்லாம் கிடையாது, அதுவும் ஹிந்து மதம் தான். சரி, உங்களுடைய விளக்கப்படியே வருவோம். நார்த்தில் இருக்கிறவங்களுடைய மனசை காயப்படுத்தும்ல, அதை எப்படி ஒரு மினிஸ்டராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியாக இருக்குது. பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. நீங்கள் பேச தான் பாஜக தமிழகத்தில் இன்னும் வேகமாக வளரும். எங்கள் அண்ணன் அண்ணாமலையை மறுபடியும் பாஜக மாநில தலைவராக நியமனம் செய்ய போகிறதா பேசிக்கிறாங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, மீதி அண்ணாமலை அண்ணன் பார்த்துக்குவாரு அப்படின்னு பாஜக காரங்க சவால் விடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, பாலிமரில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. ஏற்கனவே தாவேகா கட்சி தாவேகா நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சுருந்தாங்க. பிறந்தநாள் கொண்டாட்டமோ இல்லை குடும்ப விழாக்களோ எதுவாக இருந்தாலும் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்கக்கூடாது அப்படின்னு டிவிகே கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தாங்க. பாலிமர் என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா, கிருஷ்ணகிரியுடைய டிவிகே எம்எல்ஏவுக்கு டிவிகே நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த வரவேற்பு காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு சாலையில், கிருஷ்ணகிரியில். இது மக்கள் மத்தியில் ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. வரவேற்பு கொடுக்கணும்னா கட்சி ஆஃபீஸில் கொடுக்கறது ஓகே, சாலைகளில் பட்டாசு வெடித்து பல நிர்வாகிகள் ஒன்று கூடி போக்குவரத்தை இடையூறு பண்ணுற மாதிரி நடந்துக்கிறதுனால பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாலிமர் நியூஸ் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. பாலிமர் செய்திகளுடைய இந்த ரிப்போர்ட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை மே மாதத்துக்கான இந்த 1000 ரூபாய் விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு நேற்று சிஎம் சொல்லியிருந்தார்ல. உடனே எம்கே ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருந்தார். 2500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுக்கறதுக்கே இப்படி இழுத்து அடிக்கிறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. உடனே டிவிகே காரங்க கேள்வி கேட்டாங்க, ஆட்சிக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த உரிமை தொகை திட்டத்தை நீங்கள் தொடங்குனீங்க, வந்தோடனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலை, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணீங்க, அதுவும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அப்படிங்கிறது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினீங்க, நீங்களாம் பேசலாமா அப்படின்னு டிவிகே காரங்க பதிலடி கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கான அந்த 1000 ரூபாய் பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருக்குல்ல, ஆட்சிக்கு வந்தோன்னே 3000 ரூபாய் கொடுப்போம் குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த திட்டத்தை ஜூன் 1ஆம் தேதி தொடங்க போகிறதாக செய்திகள் வருது. 45 நாட்களுக்குள்ள பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கேட்ட லேண்டை, ஃபென்சிங் பணிக்காக கேட்ட லேண்டை 45 நாட்களுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதனுடைய ப்ராசஸும் தொடங்கிருச்சு. பெண்களுக்கான பேருந்துகளில் இலவச பயணம் அப்படிங்கிற அந்த ஸ்கீமும் விரைவில் தொடங்கப்பட இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஸ்வந்து அதிகாரி பல சிக்ஸர் அடிச்சுக்கிருக்காரு தொடர்ந்து. அதுக்கடுத்து பிஎன்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, மமதா பானர்ஜி ஆட்சியில் பிஎன்எஸ் சட்டத்திட்டங்களை அவங்க பயன்படுத்தாமல்
பழைய சிஆர்பிசியே பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஸ்வெந்து அதிகாரி முதல்வரான உடனேயே பிஎன்எஸ் சட்டத்திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.